அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 11/12/2024 இன்று புதன்கிழமை. இன்று ஏகாதசி விரத நாள். பெருமாளை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருவள்ளூர் வைத்திய வீரராக பெருமாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாளுடைய அருளால் உடல் உபாதைகள் நீங்கட்டும், நோய் நொடியின்றி வாழ நல்ல ஒரு அருள் கிடைக்கட்டும், மனக்குழப்பம் மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 26ஆம் நாள். இன்று இரவு 10:54 வரை ஏகாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது. இன்று காலை 9:57 வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:18 வரை சித்த யோகமும் அதன் பின் மரண யோகம் உள்ள நாள். இன்று பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகுகாலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, சோதனையை சாதனையாக மாற்ற வேண்டிய நாள். சில கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் அதையும் மீறி ஜெயித்து காட்டுவீர்கள். கணவன் மனைவி இடையே அமைதியான நாள். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பிள்ளைகளுடைய வருங்காலம் பற்றிய நல்ல சிந்தனை வந்து போகும். டிரைவராக இருப்பவர்களுக்கு சொந்த வாகனம் வாங்குவதற்கான முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் நடத்துபவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மினிமார்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய நாள். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெரியவர்கள் முதியோர்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனை வெள்ளை நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சுக்கிர பகவானை ராசியதிபதியாக கொண்ட ரிஷப ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். விவாகம், திருமணம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். சொந்தமாக வீடு இடம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அல்லது ஏற்கனவே உள்ள வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்கு எடுத்த முயற்சியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சோஷியல் மீடியா கம்பெனிகள் நடத்துபவர்களுக்கு அனுகூலமான நாள். மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கும் அனுகூலமான நாள். தாய் வழி உறவுகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஆர்டர்கள் கிடைக்கும். ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கும் புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. நடராஜ பெருமானை வில்வ மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கின்ற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கங்க. சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாத சில தம்பதிகளுக்கு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், லாட்ஜிங் பண்ணுபவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், டிஃபன் சென்டர் நடத்துபவர்கள், மெஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வெளிநாட்டிலே ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வீட்டில் உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை தாளம்பூ குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டி குறையும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காட்ரிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் ஏற்படும். வீட்டிலே அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக MBA MCOM போன்ற படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். மளிகை கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், பலசர கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். தந்தை வழி உறவுகளால் நன்மை உண்டு. அரசியல்வாதிகளாலும் நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதியை அருகம்புல் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்ம ராசி என்பர்களே, ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்திலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்கள், நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன சிலர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்கள், சர்ஜரி பண்ணி கொண்டவர்களுக்கெல்லாம் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். தெரியாதவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. வீட்டிலே சில குழப்பங்கள் வந்து போகும். கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சியிலே சில தடைகள் வரும். ஆனால் நன்மைக்கே எடுத்துக்குங்க. நிச்சயமாக வர நாட்களில் அதனுடைய நிலைமை மாறும். ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்கள், ஏஜென்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும். பயன்படுத்திக்கிங்க. வெளிநாட்டிலே டிரைவராக பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை திருமுறை பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கன்னிராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். வெளிநாட்டிலே PR வாங்கி கொண்டவர்கள் அல்லது சிட்டிசனாக இருப்பவர்கள், சொந்தமாக சொத்து வாங்க நினைப்பவர்கள், வீடு வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அதே மாதிரி வெளிநாட்டில் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஜாபில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கல்லூரிகள், அதாவது காலேஜ், யூனிவர்சிட்டியில் லெக்சரராக, ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நாள். சிலருக்கு கூடுதல் பொறுப்பெல்லாம் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓவர் ஸ்பீட் டிரைவிங்கில் வேண்டாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. காளியம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துளாராசி என்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. விவசாயிகளுக்கு காலநிலை மாற்றத்தால் சில பிரச்சனைகள் வரும். இதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமையிலிருந்து திடீர் உத்தரவெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு பதவி மாற்றம் அல்லது பதவி பறிபோகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். கலைத்துறையினர் புது வாய்ப்பு வந்து சேரும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். சமூக சேவையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால் வைத்திருப்பவர்கள், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனை வெள்ளை நிற
பூக்களால் அர்ச்சனை செய்வது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. செவ்வாய் பகவானை ராசியதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, நலமான நாள், ஆரோக்கியம் மேம்படும், சிலருக்கு மருத்துவ செலவு குறையும், பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் மேம்படும், வீட்டிலே அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும், தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும், காதலர்களுக்கிடையே இனிமையான நாள், பிரிந்த தம்பதியினர் சிலர் மீண்டும் சேர்வதற்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் நன்மைகள் நடக்கும் நாள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் போன்றவர்களுக்கு, மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. வெளிநாட்டிலே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள், முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள், சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு, பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், அரிசி கடை வைத்திருப்பவர்கள், எண்ணெய் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலம் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும், பரீட்சைகளிலே நல்ல பெறுபேறுகள் கிடைக்கும், உங்கள் திறமை வெளிப்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வர பெருமானை திருமுறை பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மகர ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம் தொழிலே லாபம் உண்டு. வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு அனுகூலம் உண்டு. சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, வர்மா போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்றவர்களுக்கும் அனுகூலமான நாள். ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். டைவர்ஸ் அப்ளை செய்துவிட்டு காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள், நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். விவசாயிகளுக்கு நன்மையான நாள். அதே மாதிரி கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்மன் வழிபாடு. அன்னபூரணியை மஞ்சள் நிற பூக்களால் வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. சனி பகவானால் உடல் உபாதை சிலருக்கு ஏற்படும். மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் அல்லது ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். வீட்டிலே அமைதியான சூழ்நிலை ஏற்படும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு திடீர் பயணம் உண்டு, அலைச்சல் ஏற்படும். சிலருக்கு அதனால டென்ஷன் கூட வரும். வெளிநாட்டில் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அற்புதமான நாள். விசா, பாஸ்போர்ட், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. வியாழ பகவானை ராசிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே, உற்சாகமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம் தொழிலே போட்டி குறையும், மந்த நிலைமை மாறும், லாபம் கூடும். கல்யாண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், திருமண மண்டபம், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு.
அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள், ஆன்மீகவாதிகளாக இருப்பவர்கள், புரோகிதர்களாக இருப்பவர்கள், ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அரசியல்வாதிகளுக்கு மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு விரய செலவு உண்டு. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். சகோதர வழியிலே திடீர் செலவு வரும், விரய செலவுகளாக கூட இருக்கலாம். டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக்கங்க. கலைஞர்களுக்கு பயணங்கள் சிறப்பாக அமையும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நன்மைகளை தரக்கூடிய நாளாகவும் நல்ல ஒரு நாளாகவும் இருக்க புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.